ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு காலை நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது திருவசனம். அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையிலுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரர் போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அவனவன் பிரயோஜனத்திற்கென்று கொடுக்கப்பட்ட வரங்கள். நீங்கள் உக்கிரானக்காரனைப் போல பகிர்ந்து கொடுக்கிற ஊழியத்தில் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள். அப்படி என்றால் இந்த வேத பகுதி நமக்கு என்ன காரியத்தை கற்றுக் கொடுக்க விரும்புகிறது? We should be a blessing for others. எப்படி நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க முடியும் என்றால், உங்களுக்கு அருளப்பட்ட வரம். பவுல் நிருபங்களில் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்லுகிறார், தீமோத்தேயுவே, நான் உன்மேல் என் கரங்களை வைத்த பொழுது உனக்குள் உண்டான வரங்கள், அந்த வரத்தை அப்படியே விட்டுவிடாதே, அனல் மூட்டி எடுப்பு. அப்ப நம்முடைய நம் மேல இருக்கக்கூடிய ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை, வரங்கள் நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க முடியும். நீங்க ஒருவேளை கேட்கலாம், நீங்க புதுசா ஏதோ ஒன்று சொல்றீங்களே. இல்லை, வேதத்தில் இருப்பதை தெளிவாய் சொல்லுகிறேன். எல்லாம புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, எல்லாம புஸ்தகத்தில் 12, 13, 14, 15ஆம் அதிகாரங்களில் எல்லாம் மோசே கர்த்தரோடு கூட சில காரியங்களை பேசுவான். அதுல ஒன்று, மோசே தேவனிடத்துல ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது சொல்லுவார், நான் இந்த ஜனத்தை சுமந்து வருவதற்கு ஒருவனால் தாங்க கூடவில்லை, என்னால் தாங்க முடியவில்லை, நான் ஒருவனாய் இந்த பாரத்தை சுமக்க எனக்கு முடியவில்லை என்று சொல்லும்போது, ஆண்டவர் 70 பேரை தெரிந்தெடுத்து அந்த 70 பேரை ஆசரிப்பு கூடார வாசலில் வரப்பண்ணி, அந்த 70 பேர் மேல் மோசேயின் மேலிருந்த அந்த அபிஷேகம், அதாவியின் வரம் அவர்களுக்குள்ளேயும் பகிரப்பட்டது. அதுல கொஞ்சத்தை ஆண்டவர் அந்த 70 பேருக்குள்ளேயும் பகிர்ந்து கொடுத்தார். இதுதான் உக்கிரானக்காரன். தேவன் நமக்கு தந்திருக்கக்கூடிய வல்லமைகள், வரங்கள், ஆசீர்வாதங்கள், இவைகள் தேவன் நம்முடைய கரங்களினாலே நடப்பிக்கிற அற்புதங்கள். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, வேதத்தில் நிறைய உதாரணங்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, பிறவி சப்பானி ஒருவர் தேவனுடைய ஆலயத்தின் வாசலில் அவனை கொண்டு வந்து உட்கார வைத்து விடுவார்கள். அந்த தேவாலயம், அதற்குள்ளே ஜனங்கள் ஜெபிக்க வந்து கொண்டே இருக்கிறார்கள், வந்து வந்து போவார்கள். அவர்கள் வரும்பொழுதெல்லாம் இந்த முடவன் அவர்கள் யாசகம் கேட்பது வழக்கம். பேதுருவும் யோவானும் 9ஆம் மணி வேளை ஜெப வேளையில் தேவாலயத்துக்குள் பிரவேசித்த பொழுது, இந்த முடவன் வாசலில் உட்கார்ந்திருப்பதை பேதுரு கண்டு, இவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்காதா என்று ஏங்கி நிற்கிறார். பேதுரு அவரை உற்று பார்த்து சொல்லுகிறார், வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் இல்லை, இதெல்லாம் எங்களிடத்தில் இல்லை, ஆனால் எங்களிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறோம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழும்பி நட. At the moment itself, the power of the Holy Spirit touched him and he jumped and walked. அவன் துள்ளி குதித்து எழுந்து நடந்தான். வேதம் அப்படித்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப நம்முடைய கிருபைகளை, நம்முடைய வரங்களை பகிர்ந்து கொடுக்க முடியுமா என்றால் முடியும்.
ஆனால் நாம் அதை எப்படி கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். நாம் பகிர்ந்து கொடுக்கிற கிருபை நமக்குள்ளே இருக்கும் பொழுது நாம் அதை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும், தாராளமாய் தர முடியும். ஆனால் முதலாவது நமக்குள்ளே அந்த வரங்கள் வல்லமைகள் இருக்க வேண்டும், அந்த கிருபை இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களை வரவழைத்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரம் இவைகளை நாம் வாசிக்கும் பொழுது இயேசு தம்முடைய சீசர்களை தம்மிடத்தில் வரவழைத்து அவர்கள் மேல் ஊதி அவர்களை பரிசுத்த ஆவியினால நிரப்பி, நீங்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷம் அறிவியுங்கள். அவர்கள் போடும்போது வியாதி குணமடைந்தது, பிசாசுகள் விழுந்தது, விலகினது என்றெல்லாம் சீஷர்கள் வந்து சொல்லுகிறாரு. இயேசு சொன்னார், நானும் கண்டேன், பிசாசு மின்னலை போல, சாத்தான் மின்னலை போல கீழே விடுகிறதை நான் கண்டேன். அப்ப ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது தாம் அதை பகிர்ந்து கொடுத்து அவர்களை வழி நடத்தினார். இன்றைக்கு நாம நிறைய பேர் என்ன செய்கிறோம் அப்படின்னா, எனக்கு இருக்கிற வரம் எனக்கு தான், அதை நான் பகிர்ந்து கொடுக்க முடியாது. ஆனால் இந்த கடைசி நாட்களில் எழுப்புதலின் அக்கினி முதல்ல நமக்குள்ள ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த எழுப்புதலின் அக்கினியை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். சும்மால அந்த அக்கினியை மற்றவர்களுக்கு நாம் பகிர முடியும். நீங்க இதுதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். வானத்திலிருந்து ஒரு அக்கினிமயமான நாவு வந்தது. அந்த அக்கினிமயமான நாவு பிரிந்திருக்கிற நாவுகள் போல அது ஒவ்வொரு நாவாக பிரிந்து 120 பேர் மேல் இறங்கினர். நமக்குள் வைத்திருக்கிற அந்த கிருபையும் வல்லமையும் நான் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற அந்த இருதயம் நமக்கு வேண்டும். பகிர்ந்து கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எனக்கு தான் ஆண்டவர் அந்த வரத்தை தந்திருக்காரு, எனக்கு தான் ஆண்டவர் அந்த வல்லமையை தந்திருக்கிறார், மற்ற யாருக்கும் கிடையாது, நான் தான் கர்த்தர் சொல்லுவாரு. நீ வச்சு என்ன பண்ண போற? பயன்படுத்தணும்ல. வல்லமையும் வரங்களும் எதற்குன்னா அப்படியே மூடி வச்சா போயிடும், வேலை செய்யாது. ஆனால் அதை செயல்படுத்துற அனல் மூட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கணும், அனல் மூட்டணும். அப்ப நாம என்ன நினைக்கிறோம்? ஆண்டவரிடத்திலிருந்து வல்லமையும் வரங்களை பெற்றுக்கொண்டு நிறைய பேரு பிரகாசமாய் இருக்க வேண்டியவர்கள் மங்கி போகிறதை பார்க்கிறோம். தரிசனம் பெற்றவர்கள் தரிசனத்தை இழந்து போகிறதை பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, மேட்டிமை, மற்றவர்களுக்கு உதவியாய் இருக்கக்கூடிய எண்ணமற்ற நிலைமை, இதுதான் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க முடியவில்லை, உயர்த்த முடியவில்லை. மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நாம் நம்மேல் ஆண்டவர் வச்சிருக்கிற அந்த கிருபை அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை அவர்களுக்கும் பெற்றுக்கொள்ளும்படி பகிர்ந்து கொடுக்க நம்மால் முடியவில்லை. ஆனால் இந்த காலை வேளையில் நீங்கள் இந்த செய்தியை கேட்கிற உங்களோடு கூட தான் கர்த்தர் பேசுகிறார். நீங்கள் எனக்கு உதவியற்ற நிலைமை, நான் இந்த திறமை இல்லை, தாளந்து இல்லை, இது இல்லை, அது இல்லை என்றெல்லாம் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற கிருபை நீங்க மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது பகிர்ந்து கொடுக்கப்படும். ஐயோ, எனக்கு என் ஆண்டவர் ஊழியத்துல பயன்படுத்தல, நான் மற்றவர்களை போல இல்லை, அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு புலம்புகிறீர்கள் அல்லவா? உங்களுக்காக தான் சொல்லுகிறார். ஒரு எழுப்புதலின் காலத்தில் உங்களை பயன்படுத்துவதைப் போல வேறு எவரையும் பயன்படுத்த முடியாது. அதற்கான ஆயத்த பணிகள் தான் இப்பொழுது ஆண்டவர் செய்து வருகிறார். The revival is going to be happen in our country very soon. சீக்கிரத்தில் ஒரு எழுப்புதல் நம்முடைய தேசத்தில் நடப்பிக்கப்பட போகிறது. எழுப்புதல் பிரவாகித்து வரப்போகிறது. அப்பொழுது யாரை பயன்படுத்துவார்? பெரிய ஊழியக்காரர்களையா? பிரபலமான ஊழியக்காரர்களையா?
பெரிய பெரிய ஜாமவான்களையா? இல்லை, சாதாரணமான உங்களையும் என்னையும் கொண்டுதான் ஆண்டவர் அந்த நாட்களில் பயன்படுத்த போகிறார். இப்பொழுது பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் உபதேச கோளாறுகளில் சிக்கி தவிக்கிறார்கள். ஒரு மனிதன், பெரிய மனிதன் சொல்லுகிறார், ஜனங்களை உபதேசத்தில் கெடுத்து சித்திரவதைப்படுத்தி கேவலப்படுத்தி விடுகிறார். ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிக்காதீங்க. ஒருத்தர் சொல்ல பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணாதீங்க. ஆண்டவர் சொல்லிருக்கிற பைபிள் வாசிச்சு ஜெபம் பண்ணுங்க. சத்தியத்தை அறிவிருக்கிறது, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இப்ப இதுல நம்ம எதை இயேசு சொன்னதை தான் நாம் கேட்க வேண்டும். அப்ப நாம பகிர்ந்து கொடுக்கிற கிருபையை வேதத்தில் இருந்துதான் கற்றுக்கொள்ள முடியும். வேத வசனங்கள் தான் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கும். மனித அறிவு, மனித ஞானம், மனிதனுடைய எண்ணங்கள் அதை கற்றுக் கொடுக்க முடியாது. அதனால் இந்த காலை வேளைகள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமா தேவனுடைய கரத்தில் காணப்படுகிறீர்கள். உங்களுக்குள் இருக்கிற வல்லமையும் வரங்களும் வருகிற நாட்களில் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது பகிர்ந்து கொடுக்கப்படும். உங்களுக்குள் அந்த தாளந்து திறமைகளை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை, வல்லமைகளை, வரங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிற கிருபையை உங்களுக்கு தருவார். நீங்கள் அப்படிப்பட்டவர், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாறுவீர்கள். குணமாக்குற கிருபை இருந்துச்சுன்னா குணம் உண்டாகும். பிசாசு ஓட்டுக்கிற கிருபை இருந்துச்சுன்னா பிசாசு ஓடும். அவர்களை கர்த்தர் விடுவிப்பார், சுகமாக்குவார். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். ஒருவேளை நீங்க கண்ணீர் வடிச்சு, நான் எவ்வளோ ஜெபிக்கிறேன், ஆண்டவரோட ஊழியத்துல பயன்படுத்துவதே இல்லை, புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? உங்களை கொண்டுதான் ஆண்டவர் செய்ய போறார். பிரியமான மகளே, பிரியமான மகனே, ஓ கரத்தினாலதான் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போறார். காத்திரு, காத்திரு. அவர் உனக்குள் வச்சிருக்கிற வல்லமையும் வரங்களும் வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது ஆச்சரியமாயிருக்கும். மற்றவர்கள் பிரமிப்படைவார்கள். நம்மோடு கூட இருந்தவர் அல்லவா, நம்மோடு கூட பேசினவர் அல்லவா, நம்மோடு கூட அந்த காரியத்தை செய்தவர் அல்லவா, இப்பொழுது எப்படி? அதுதான் கிருபை, அதுதான் கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம், அதுதான் தேவன் கொடுத்திருக்கிற தயவு. அதை பகிர்ந்து கொடுக்கிற நாள் வரும் பொழுது மற்றவர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுவார்கள். கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென்.